அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க போரில் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய எதிர்பாராத தாக்குதலை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா கவுதி படைகளிடையிலான முறுகல் மேலும் அதிகரித்திருக்கின்றது. வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்கர்களுக்கு வெளியான அவசரமான அறிவிப்பு. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக இந்தியாவில் நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சரவையில் இருக்கும் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், இது குறித்து வெளிப்படையான உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கூறி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி முன்வைத்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி மிகப்பெரிய மாணவர் போராட்டம் வெடித்திருந்தது. ஜந்தர் மந்தர்கள் ஆரம்பித்த போராட்டம் இந்தியா முழுவதும் பெரும் தீயாக பற்றியிருந்தது. மத்திய அரசு அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் குண்டர்களை வைத்து தாக்குதல், தடியடி, போலீஸ் கெடுபிடிகள் என பல தாக்குதல்கள் நடத்திய போதிலும் அவற்றையெல்லாம் மீறி போராட்டம் காட்டுத்தீயாக மாறியிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் போராட்டம் மிகப்பெரிய வெற்றியடைந்திருக்கின்றது. இந்திய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. எனவே எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தின் நியாயங்களையும் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் மதிக்காமல் வன்முறையை ஏவி அவர்களை கட்டுப்படுத்த நினைத்தால் அது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எது எப்படி இருப்பினும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு மாத காலத்துக்கு மேலாக போராடி ஒரு வெற்றியடைந்திருக்கின்றார்கள். இனியாவது இந்த நீட் தேர்வு அது சார்ந்த முறைகேடுகள் சரியான முறையில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு, எங்களுடைய சமன்பாடு வீரமரணம் அடையும் ஒவ்வொரு ஈரானிய குடிமகனுக்காகவும் ஒரு அமெரிக்க வீரர் கொல்லப்படுவார்கள். ஒரு ஈரான் குடிமகன் கொல்லப்பட்டால் அதற்கு சமப்படுத்துவதற்கு அமெரிக்க குடிமகன் ஒருவர் உயிர் தியாகம் செய்ய வேண்டி இருக்கும் என்று ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்று தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி. அதேபோல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றும் பொழுது, ஈரான் ஒருபோதும் அச்சுறுத்தல்களை பொறுத்து கொள்ளாது, அழுத்தங்களையும் பொறுத்து கொள்ள மாட்டோம். யார் நமக்கு உதவி புரிந்தாலும் புரியாவிட்டாலும் எதிரிகளை களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அச்சுறுத்தும் பாணியில் பேசுபவர்களுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் கடுமையான பதிலடி கொடுப்போம் என ஷங்காய் மாநாட்டில் வெளிப்படையான ஒரு அறிவிப்புகளை அப்பாஸ் அரக்சி விடுத்திருக்கின்றார். அரம்கோ சுத்திகரிப்பு ஆலை மீது கவுதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து பேசியிருந்தோம். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் மத்திய கிழக்கு எவ்வாறான ஒரு நிலையை நோக்கி செல்கின்றது என்பதை இதற்கு முன்னைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் அரம்கோ சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஆதரவோடு சவுதி தரப்பு கவுதிகளினுடைய தொடர்பாடல் மையங்கள், கண்காணிப்பு ட்ரேடர்கள் மற்றும் துறைமுக பகுதிகளை இலக்கு வைத்து பாரியளவு விமான தாக்குதலை நடத்தியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கவுதிகள் குறிப்பிட்டார்கள், எங்களுடைய சனா விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காகத்தான் கப்பல்களை தாக்கினோம், பின்னர் கொடைடா துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காகத்தான் அரம்கோ எண்ணெய் கட்டமைப்புகளை தாக்கினோம், மீண்டும் சவுதி அரேபியா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது சவுதி அரேபியா தானாகவே ஒரு சிக்கலுக்குள் சென்று மாட்டிக்கொள்ளப் போகின்றார்களா என்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் கவுதி படைகள் அங்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏமன் கட்டுப்பாட்டில் கவுதி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் மக்களும் கவுதிகளுக்கு பின்னால் அணிதிரண்டு சவுதி அரேபியா தாக்குதல்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ஆதரவு போராட்டங்களையும் நடத்தியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய ட்ரேடார் முக்கிய நிலையங்கள், ஈரானுடைய கண்காணிப்பு கட்டளை மையங்களை அளிக்கும் வகையில் அமெரிக்கா மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை கேஷம் தீவு, பந்தர் அப்பாஸ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தொடர்ச்சியாக நடத்தி வரும் சூழ்நிலையில் ஈரானுடைய தொடர்பாடல் திறனையும் கண்காணிப்பு திறனையும் இந்த கார்முஸ் நீரிணையிலும் பந்தர் அப்பாஸிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் மிக மோசமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா எதிர்பாராத வகையில் தற்போது அமேசான் நிறுவனம், கூகுள் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் அஷூர் மற்றும் ஏர்டெல் கிளவுட் போன்ற அமெரிக்க இராணுவத்தினரும் அமெரிக்கர்களும் எந்தெந்த டேட்டா சென்டர்களை எல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவத்தினுடைய பென்டகனுடைய
மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினரினுடைய தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டேட்டாக்கள் எந்த நிறுவனங்களூடாக வருகின்றதோ அந்த நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ஈரான் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய சொல்லப்போனால் அமெரிக்காவின் உயிர் நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க இராணுவம் அமைப்புகளை கண்காணிப்பதற்கு, இயக்கங்களை கண்காணிப்பதற்கு, ஈரான் நாட்டு இராணுவத்தினுடைய தொடர்புகளை கண்காணிக்க, அவருடைய முகாம்களை கண்காணிப்பதற்கெல்லாம் இந்த அமேசான், கூகுள் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவில் உதவி புரிகின்றார்கள். அந்த நிறுவனங்களினுடைய கம்யூனிகேஷன் சென்டர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தி ஈரான் கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டர் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் என்று ஒரு விடயம் வெளிவந்தாலும் தற்பொழுது அனைத்து அமெரிக்க தொடர்பாடல் டேட்டா சென்டர்கள், நிறுவனங்கள், இணை நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதால் அமெரிக்காவின் தொடர்பாடல் திறனே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருப்பதாக இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா எதிர்பாராத நிலையில் அமெரிக்காவினுடைய உயிர் நாடியை குறிவித்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து இன்றைய தினமும் குவைத், ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற இராணுவ தளங்களை நோக்கி IRGC நடத்திய தாக்குதலில் குவைத்தில் அமைந்திருந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கு பாரிய அளவில் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் இராணுவம் ஒரு செய்தி குறிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இதில் வான்தடுப்பு சாதனங்கள் மற்றும் ஏவுகணைகள், ஈரான் மீது ஏவக்கூடிய விமானங்களில் ஏற்றக்கூடிய அதிநவீனமான குண்டுகள் எல்லாம் இங்கு சேமித்து வைக்கப்பட்டதாகவும், இந்த இடத்தின் மீது துல்லியமாக தாங்கள் நடத்திய ட்ரோன் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுத கிடந்து மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். கார்மஸ் ஜலச்சந்தியை ஈரான் ஏற்கனவே மூடியிருக்கின்றார்கள். தற்போது செங்கடலில் இருக்கக்கூடிய பாப்பல் மந்தப் கடல் பகுதியிலும் சவுதி அரேபியா கப்பல்களுக்கு தடையை கவுதிகள் விதித்திருப்பதால் உலகளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை, பெட்ரோலிய பொருட்களின் விலை மிகப்பெரிய அளவில் உயரத் தொடங்கி இருக்கின்றது. இந்த உயர்வு இன்னும் சில நாட்கள் இந்த போர் நீடித்தால் உலகம் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துவிடும் என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது. இந்த போரை யார் நிறுத்தப் போகின்றார்கள்? மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகள் கத்தார், பாகிஸ்தான் கூட சோர்வடைந்த நிலையில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஏனெனில் அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி மிக மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் யாராவது தலையிட்டு இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய தினமே கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து பல நாடுகள் பல்வேறுபட்ட அறிவிப்புகளை, பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்துமாறு, பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பல அறிவிப்புகளை விட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. அடுத்து ஐரோப்பிய நாடுகளின் பல்வேறுபட்ட விமான நிறுவனங்கள் ஸ்டேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் காரணமாக ஸ்டேலுக்கான சேவைகளை தொடர்ச்சியாக ரத்து செய்து வருகின்றார்கள். பிரான்ஸ், ஸ்பெயின், டென்மார்க், ஜெர்மன் போன்ற பெல்ஜியம் போன்ற பல நாடுகள் ஸ்டேலுக்கான விமான சேவைகள் பலவற்றை நிறுத்தியிருப்பதாகவும், அடுத்து வரும் நாட்களில் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தினால் தங்களுடைய ஸ்டேலுக்கு சென்ற விமானங்கள் பாதிக்கப்படலாம் அல்லது மீண்டும் ஸ்டேலிலிருந்து திரும்ப முடியாத நிலை ஏற்படலாம் என்பதால் பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமான சேவைகளை தற்போது நிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல், ஈரான் இடையிலான மோதல் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதனால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார் என்ற அறிவிப்பை நெதன்யாகுவின் அலுவலகமும் வெள்ளை மாளிகையும் விடுத்திருக்கின்றார்கள். எப்போதெல்லாம் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று திரும்புகின்றாரோ அதன் பின்னர் போர் தீவிரப்படுத்தப்படுவதையும் மிக கொடூரமான தாக்குதல்களை இவர்கள் ஈரான் நோக்கி நடத்துவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறையும் ட்ரம்பை சந்திக்க ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு செல்கின்றார் வாஷிங்டனுக்கு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இரண்டு தலைவர்களும் சந்தித்து உலகை எவ்வாறு சீர்குலைய செய்வது என்பது குறித்து பேச இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கிய விடயம். மத்திய சிரியாவில் நெடுஞ்சாலை ஒன்றில் 2 பொது போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய பேருந்துகள் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டதில் 35 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான செய்தியை சிரிய போக்குவரத்து அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து இந்த ஆபிரகாம் உடன்படிக்கைகளின் கீழ் இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா உறவுகளை இயல்பாக்கி கொண்டால் மட்டுமே அந்த நாட்டுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தை
முன்னெடுப்போம், அல்லாவிட்டால் நாங்கள் முன்னெடுக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் திடீரென பள்ளி அடித்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் குறித்து தான் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லாத, எந்த ஒரு கொள்கையும் இல்லாத நபர், ஒரு பச்சோந்தியைப் போல நேரத்துக்கு நேரம் தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொண்டே இருப்பார். நேற்று கூறினார், சவுதி அரேபியாவுடன் நாங்கள் ஒரு சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்ய போகின்றோம். சவுதி அரேபியாவுக்கு இது மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகின்றது. இவர்கள் அணுசக்தியிலிருந்து மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்குரிய யுரேனியத்தை செறிவிட்ட முடியும் என்றெல்லாம் பல ஊடகங்களிடம் மிகப்பெரிய அளவில் பேசியிருந்தார் என்று குறிப்பிடுகின்றார். இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கக்கூடிய ஆபிரகாம் உடன்படிக்கைகளின் கீழ் உறவுகளை இயல்பாக்க இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டால் மட்டுமே சவுதி அரேபியாவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை முன்னெடுப்போம் என்று ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் சவுதி அரேபியாவின் முகத்தில் காரி துப்புவதைப் போல. இனி முடிந்தால் இஸ்ரேலுடன் இயல்பாக அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களுடன் அனைத்து உறவுகளையும் ஏற்றுக்கொண்டு, எவ்வாறு ஐக்கிய அரபு அமீரகம் போல அவர்களின் நட்புறவாக இருந்தால் உனக்கு ஒப்பந்தம், இல்லாவிட்டால் ஒப்பந்தம் இல்லை. இந்த இடத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை எவ்வாறு பார்க்கின்றார்கள், சவுதி அரேபியாவை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னமும் உணராமல் அமெரிக்காவின் பக்கத்தில் நிற்பது தான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. மிகப்பெரிய செல்வ பலமும் மிகப்பெரிய அளவிலான ஒரு வளங்களும் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இத்தனை சம்பவங்களின் பின்னரும் அமெரிக்கா பக்கத்தில் எதற்காக ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள், எதற்காக ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிவிட்டு வந்து எங்களிடம் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளென்று அமெரிக்கா முகத்தில் அறைந்திருக்கின்றது. இதன் பின்னரும் சவுதி எவ்வாறு இந்த பிராந்தியத்தில் நிலையெடுக்கப் போகின்றார்கள், யாருடைய பக்கத்தில் நிற்கப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நினைவில் வைத்துக் கொள்ளும். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.